Good morning, students. Now we are going to see volume. Okay, before entering into volume, in last class what we see, we first lesson is measurement. In that we see about what are the 7 fundamental units we have. What are the 7 fundamental units? What? Length, mass, time, temperature, light intensity, electricity, and last one is amount of substance. These are the 7 fundamental units we see. Okay, next what we see about area. In that area, using that area, how to measure the regular object and irregular object. What we see in the regular objects, what are example for regular objects? We see area, square, triangle, rectangle, circle, trapezium. These are the example for regular object. So how to measure the using area, we see how to measure the regular objects, and using area how to measure the irregular objects. What are the example we see irregular objects? Leaf, stickers, maps. These are the example for irregular object. From the graphical method, we measure the area of an irregular object. Last class we learned about how to measure the irregular object, but no one uploaded in the group. Why no one uploaded in the group? You can't understand that topic, or some other what are the terms you not understand me, you just message in our group. Okay, definitely I will respond for that. Physics வந்து படிக்கிறத விட நம்ம ப்ராக்டிக்கலா செஞ்சு பார்த்தாதான் அது வந்து நம்ம என்ன சொல்றது, அது நமக்கு புரியும். நம்ம ப்ராக்டிக்கலா செய்யாம தியரிட்டிக்கலா மட்டும் படிச்சோன்னா பிசிக்ஸ் சயின்ஸ் பொறுத்தவரைக்கும் அது புரியாது. ஓகேங்களா, யூ ஹேவ் டு டேக் ஸ்டெப்ஸ். ஓகேவா, உங்களுக்கு நடத்துறதுக்கு முன்னாடி அதை நான் ஒர்க் அவுட் பண்ணிட்டு வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்றேன். ஓகேவா, ஸோ அதனால என்ன பண்ணுதுன்னா, நீங்க ஒர்க் அவுட் பண்ணதான் எப்படி மேக்ஸ் ஒர்க் அவுட் பண்ண உங்களுக்கு ஈஸியா ஆகும், அதே மாதிரி தான் பிசிக்ஸும். நீங்க ப்ராக்டிக்கலா செய்ய தான் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும் பிசிக்ஸ் மேல. ஓகேங்களா, ஸோ எவ்ரி ஒன் ட்ரை டு அப்லோட். ஓகே, நீங்க மெஷர் பண்ற லீஃபோ இல்லை ஃப்ளவரோ எதுவாக இருந்தாலும் சரி, ப்ளீஸ் அப்லோட் இன் அவர் குரூப். ஓகே, அது மிஸ்டேக்காக இருந்தாலும் சரி, வி ஆர் ஹியர் டு ரெக்டிஃபை யுவர் மிஸ்டேக். ஓகேவா, நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் அதை ரெக்டிஃபை பண்ண தான் நாங்கள் இருக்கிறோம். ஓகேங்களா, மிஸ்டேக் ஆகிடுமே, மற்றவங்க தப்பு ரைட்டாக பண்ணால் நம்மளுக்கு மட்டும் தப்பாகும், அப்படிலாம் எதுவுமே நினைக்காதீங்க. உங்களுக்கு என்ன ஆன்சர் வருதோ அதை அப்படியே அப்லோட் பண்ணுங்க. ஓகேவா, அது தப்பாக தான் நான் ரெக்டிஃபை பண்ணுறேன். ஓகேவா, நான் உங்களுக்கு சப்போஸ் நான் இன்னொரு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சப்போஸ் போன கிளாஸ் வந்து உங்களுக்கு புரியலன்னா ஜஸ்ட் லிசன் திஸ். ஓகே, நல்லா புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சு நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகேவா, நம்ம ஒர்க் அவுட் பண்ணும்போது தான் நம்மளுக்கு நாம் என்ன தப்பு பண்ணுறோம் அப்படின்னு தெரியும். ஓகேங்களா, நவ் லெட் மீ see how to measure. ஓகேவா, நான் இன்னொரு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் வந்து இங்கே ஒரு ஆஃப் லீஃப் தான் ட்ரா பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, இங்கே பாருங்க, இது வந்து நம்மளுடைய கிராஃப், இது வந்து ஸ்கொயர்ஸ். ஓகே, நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ். இது வந்து நான் ஆஃப் லீஃப் ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் m is an whole square. நான் வந்து 4 வேரியபிள் எடுத்தோமா, mn pq 4 வேரியபிள் எடுத்தோமா. ஸோ m is an whole square, n is more than half, p is exactly half square, q is less than half square. இந்த வேரியபிள் தான் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். and this is a formula to measure the area of a leaf. ஓகேவா, m plus 3/4 of n plus 1/2 of p plus 1/4 of q. இதுதான் வந்து ஃபார்முலா. ஓகேவா, இப்போ நம்ம வேரியபிள் வந்து எவ்வளவு இருக்குன்னு நம்ம கவுண்ட் பண்ண போறோம். ஓகேவா, இப்போ நம்ம கவுண்டிங் ஸ்டார்ட் பண்ண போறோம். m இங்க வந்து பாருங்க, ஹோல் ஸ்கொயர், அதாவது நம்ம லீஃபோட அவுட்லைன் குள்ள இருக்கிற பாக்ஸை மட்டும் தான் கன்சிடர் பண்ணணும். ஓகேங்களா, இதுதான் நம்ம லீஃபோட அவுட்லைன். ஓகேங்களா, இப்போ உள்ள இருக்கிற பாக்ஸை மட்டும் தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். இங்க பாருங்க எவ்வளவு ஹோல் ஸ்கொயர்ஸ் வந்து இருக்குன்னு பாருங்க. இங்க பாருங்க m1 எழுதிருக்குனா இது வந்து ஒரு ஹோல் ஸ்கொயர், இங்க m2 எழுதிருக்குனா இது வந்து ஒரு ஹோல், அதாவது அவுட்லைன் வந்து அதுக்குள்ள என்ன ஆகல, லீஃபோட அவுட்லைன் டச்சே ஆகல. ஓகேங்களா, அதே மாதிரி இங்க பாருங்க m3, இதுவும் இங்க வந்து அவுட்லைன் டச் ஆகல, m4. அப்போ இங்க வந்து நான் ஆஃப் லீஃப் எடுத்து எக்ஸாம்பிள் தான் சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு ஃபுல் லீஃப் கவுண்ட் பண்ணும்போது அதிகமாக வரும். ஓகேங்களா, இப்போ m எவ்வளோ இருக்கு, m உடைய கவுண்ட் 4. நெக்ஸ்ட் n வந்து மோர் தென் half ஸ்கொயர். ஆஃப் இங்க பாருங்க, இது ஸ்கொயரா, இதுதான் ஆஃபா,
இந்த ஆஃபை விட அதிகமா இங்க பாருங்க லைன் எக்ஸாக்ட்டா ஆஃப்ல வரல இவ்ளோ வந்திருக்கு அப்படின்னா ஆஃபை விட எவ்வளவு வந்திருக்கு அதிகமா வந்திருக்குன்னு அர்த்தம் ஓகேங்களா இப்போ n வந்து எவ்வளவு இருக்குன்னு கவுண்ட் பண்ணலாமா இங்க பாருங்க now let's see count value of n ஓகேங்களா இங்க பாருங்க n வந்து என்னது more than half விட அதிகமா இருக்குமா அப்ப இங்க பாருங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் தான் அவுட்லைனுக்குள்ள இருக்குறத நம்ம என்ன பண்ணோம் கன்சிடர் பண்ணனும்னு சொன்னா அப்ப அவுட்லைனுக்குள்ள half விட எப்படி இருக்குது அதிகமா இருக்கா அப்போ இது n1 இங்க பாருங்க இது half விட என்ன இருக்கு அதிகமா அவுட்லைனுக்கு உள்ளார இருக்கணும் அவுட்லைன் வெளிய இருக்கறதெல்லாம் கன்சிடர் பண்ணாதீங்க அவுட்லைன் அதாவது லீஃபோட அவுட்லைனுக்குள்ள இருக்கிற பாக்ஸ் மட்டும் கன்சிடர் பண்ணி நம்ம என்ன பண்ணனும் ஏரியா கண்டுபிடிக்கணும் இங்க பாருங்க இந்த half விட அவுட்லைன் என்ன இருக்கு அதிகமா கட் ஆயிருக்கா அப்போ n2 அப்ப என்னோட வேல்யூ 2 ஓகேங்களா அதே மாதிரி p கண்டுபிடிக்கணும் p வந்து எக்ஸாக்ட்லி அதாவது நான் ஆஃப் லீஃப் எடுத்துர்க்கேன் எக்ஸாக்ட்டா ஆஃப் இது வரைக்கும் எது இதுல கட் பண்ணல எக்ஸாக்ட் ஆஃப்னா இந்த மாதிரி இருக்கணும் கரெக்ட்டா அந்த ஆஃப் ஸ்கொயர்டே ஆஃப் கட் பண்ணி போயிருக்கும் ஓகேவா அதே மாதிரி q வந்து எப்பவுமே எப்படி இருக்கும் வெளிய தான் வந்து நிறைய இருக்கும் ஓகேங்களா ஏனா less than half இது half விட எப்படி இருக்கணும் கம்மியா இருக்கணும் இப்படி இருக்கணும் இது வந்து more than half இங்க பாருங்க இது வந்து more than half விட அதிகம் இது exactly half ஓகேவா இது வந்து less than half விட எப்படி இருக்கு ரொம்ப கம்மியா இருக்கா இப்போ வந்து பாருங்க நம்ம கவுண்ட் பண்ணலாம் இப்போ இங்க பாருங்க half விட இந்த ஸ்கொயர் எப்படி இருக்கு கம்மியா இருக்கு அப்ப இது q1 q2 பாருங்க கொஞ்சம் இருக்குது இங்க பாருங்க ஸ்கொயர் இவ்வளவுதான் இருக்கு குட்டி ஒரு ஸ்கொயர் ஸ்பேஸ் இருக்கு அப்ப அது q2 அதே மாதிரி இங்க பாருங்க இந்த இத வந்து half ஸ்கொயர் half விட எப்படி இருக்கு கம்மியா இருக்கு q3 q4 பாருங்க இது half ஸ்கொயர் விட எப்படி இருக்கு கம்மியா இருக்கு அது q4 இந்த ஸ்கொயர் பாருங்க இங்க தான் இருக்கு half விட எப்படி இருக்கு ரொம்ப கம்மியான ஸ்பேஸ் இருக்கு அப்ப q5 this is in q6 இங்க பாருங்க இங்க தான் இருக்கு half விட எப்படி இருக்கு ரொம்ப கம்மியான ஸ்பேஸ் இருக்கு சோ அது வந்து q6 மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிட்டு இந்த மாதிரி எழுதிடுங்க ஓகேவா எழுதிட்டு நம்மளுடைய வேல்யூ எடுத்து சப்ஸ்டிட் பண்ணுங்க சப்ஸ்டிட் பண்ணி கேன்சல் பண்ணனும் ஓகேங்களா what is the value of m m is 4 what is the value of n என்னோட வேல்யூ 2 3/4 into 2 இங்க ஃபார்முலா இருக்கு 3/4 என்னோட வேல்யூ எவ்வளவு எழுதிருக்கோம் 2 எழுதிருக்கோமா அப்ப 2 போடுங்க இங்க 4 இருக்கு இங்க 2 இருக்கு 4 into 2 வை ஒரு வருஷம் டேபிள்ல டிவைட் பண்ணலாமா எந்த டேபிள்ல 2 டேபிள்ல டிவைட் பண்ணலாம் 2 1s are 2 2 2s are 4 அப்போ 4 plus இந்த இங்க இருக்க நம்பர் நம்ம என்ன பண்ணனும் have to multiply 3 1s are 3 divide by 2 இப்போ அதே மாதிரி p க்கும் q க்கும் போட்டு நம்ம என்ன பண்ணனும் கீழ இருக்க டினாமினேட்டருக்கு LCM எடுக்கணும் ஓகேங்களா LCM of denominator ஓகேவா டினாமினேட்டர்ல என்னென்ன நம்பர் இருக்கோ அதுக்கெல்லாம் LCM எடுங்க LCM எடுத்துட்டு என்ன பண்ணனும் அடுத்து நியூமரேட்டர் LCM எடுத்துட்டு நியூமரேட்டர்ல வந்து LCM ஓட வேல்யூ இப்போ வந்து 4 இருக்கா அப்போ என்ன பண்ணனும் அந்த டினாமினேட்டர்ல எந்த நம்பர் கூட மல்டிப்ளை பண்ணா 4 வரும் அப்படினு சொல்லிட்டு பார்த்துட்டு மல்டிப்ளை பண்ணுங்க மல்டிப்ளை பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் டினாமினேட்டர் சேம் ஆன பிளானி ஆட் பண்ணனும் ஓகேங்களா ஆட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் என்ன பண்ணனும் LCM இப்போ வந்து 117 டிவைட் பை 4 னு வந்து வெச்சுக்கோங்க அப்போ 117 இத டிவைட் பண்ணனும் 4 ஆல் டிவைட் பண்ணி ஆன்சரை நம்ம எழுதணும் ஓகேங்களா இப்போ புரிஞ்சுதா அப்ப ஆன்சர் வந்து டெசிமல்ல 25.2 cm2 டெசிமல்ல வந்தாலே ஓகே தான் ஓகேங்களா எப்பமே லீஃப் வந்து எப்படி தான் வரும் டெசிமல் ஏனா அது irregular ஆப்ஜெக்ட்ஸ் ரெகுலர் ஆப்ஜெக்ட்டா இருந்தா கரெக்ட்டா ஸ்கொயர்ல வரும் சோ டெசிமல் பாயிண்ட் வச்சு ஆன்சர் வராது பட் இங்க லீஃப் இருந்தால கண்டிப்பா பாயிண்ட் வரும் ஓகேங்களா ஏன்னா நமக்கு பாயிண்ட் வரது தப்புலாம் நினைச்சிராத ஓகேவா கண்டிப்பா டெசிமல்ல தான் ஒரு வேல்யூ ஓகேவா சோ இப்போ முடிச்சிடுங்க முடிச்சிட்டு you have to upload your answer in our group ஓகேவா இது ஏரியா முடிஞ்சது இப்போ வந்து வால்யூம் வந்து பார்க்கலாம் ஓகேங்களா சரி அது வால்யூம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஏரியா பத்தி ஒரு glance பார்க்கலாம் இப்போ ஏரியா அப்படினா என்னன்னா to measure the flat surface of the object இப்போ வந்து இந்த ரோட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்ல இருக்கா இது நம்ம என்ன சொல்றோம் லெந்த் இது breadth இப்போ இந்த லெந்த்தோட மெஷர்மென்ட்டும் இந்த breadthோட மெஷர்மென்ட் தெரிஞ்சா என்ன பண்ணுவேன் இந்த flat surface இந்த
நமக்கு தெரிஞ்சுன்னா இந்த flat surface to measure the flat surface ஓகேவா ஏரியா வந்து ஒரு ஆப்ஜெக்ட் flat surface கண்டுபிடிக்க தான் யூஸ் ஆகும் ஓகேங்களா ஏரியா எதுக்காக யூஸ் ஆகும் ஒரு ஆப்ஜெக்ட் flat surface வந்து மெஷர் பண்றதுக்காக தான் ஓகேங்களா யூஸ் ஆகும் அதே மாதிரி ரெண்டு வேரியபிள்லாம் இருக்கும் இப்போ பாருங்க ஏரியா ஆஃப் தி ஸ்கொயர் ஃபார்முலா a ஸ்கொயரா அப்ப இது எப்படி எழுதலாம் a ஸ்கொயரா a இன்டு a எழுதலாமா அப்போ a ஒரு வேரியபிள் இது ரெண்டுமே ஒவ்வொரு வேரியபிளா இது ஒரு வேரியபிள் இது ஒரு வேரியபிள் அப்போ நெக்ஸ்ட் ஃபார்முலா ஏரியா ஆஃப் தி ரெக்டாங்கிள் பார்க்கலாமா ரெக்டாங்கிள் ஃபார்முலா எவ்வளவு l இன்டு b இது ஒரு வேரியபிள் இது ஒரு அப்போ ரெண்டு வேரியபிள் இருக்கா ரெண்டு வேரியபிள் இருந்தா l சென்டிமீட்டர் இன்டு b சென்டிமீட்டரா கண்டிப்பா லெந்த் வந்து ஒரு நம்பர் தானே 5 சென்டிமீட்டர் இன்டு b breadth வந்து 10 சென்டிமீட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்க இப்போ 5 and 10 ஐயும் ஒரு நம்பரா அதுக்கு தனியா கொண்டு வந்துருங்க சென்டிமீட்டர் இன்டு சென்டிமீட்டர் தனியா கொண்டு வந்துருங்க அப்போ 5 times 50 சென்டிமீட்டர் சென்டிமீட்டரா அப்போ இது எப்படி எழுதலாம் சென்டிமீட்டர் ஸ்கொயர் எழுதலாமா யூனிட் ஓகேவா இது ஏரியா ஏரியா வந்து ஒரு ஆப்ஜெக்ட் ஃபிளாட் சர்ஃபேஸ் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபிளாட் சர்ஃபேஸ்ல எவ்வளவு ஏரியா இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கலாம் ஓகேங்களா இது வால்யூம் வந்து பாத்தீங்கன்னா வால்யூம் வந்து amount of space occupied by an object ஒரு ஆப்ஜெக்ட் எவ்வளவு amount of space occupy பண்ணிருக்கு ஓகேவா அத பத்தி படிக்க போறது தான் வால்யூம் பாருங்க amount of space occupied by a 3 objects அது amount of space occupied by a 3-dimensional object 3-dimensional object அப்படினா என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த ஆப்ஜெக்ட்க்கு மூணு இப்ப எப்படி ஏரியானா ரெண்டு வேரியபிள் கண்டிப்பா கம்பல்சரி என்ன இருக்கும் ரெண்டு வேரியபிள் இருக்குன்னு சொன்னா அதே மாதிரி 3-dimensional objectனா கண்டிப்பா இதுல மூணு வேரியபிள் இருக்கும் அப்போ ஓகேவா இது வந்து x y z ன்னு சொல்லுவோம் இத நம்ம இந்த போர்டு ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நான் சொல்றேன் இப்போ இந்த போர்டிய லெந்த் இது L ன்னு சொல்லுவோமா ஓகேவா அதே மாதிரி இது என்ன சொல்லுவோம் இது என்ன சொல்லுவோம் இது வந்து ஹைட் ன்னு சொல்லலாமா இங்க அது 2 டைமென்ஷன்ல பாத்தீங்கன்னா இது லெந்த் ன்னு சொல்லுவோம் இது breadth ன்னு சொல்லுவோம் ஓகேவா பட் when you come to the volume இது length ன்னு சொல்லுவோம் இது வந்து இந்த போர்டிய ஹைட்டா இது ஹைட் ன்னு சொல்லுவோம் பாருங்க இந்த டைரக்ஷனல் லெந்த் ன்னு சொல்லுவோம் இத வந்து என்ன சொல்லுவோம் ஹைட் ன்னு சொல்லுவோம் இப்போ இங்க ஒரு அதாவது இங்க ஒரு ஸ்பேஸ் இருக்கா இங்க ஒரு மெஷர்மென்ட் இருக்கா அது முன்னாடிக்கும் பின்னாடியே இப்போ இது போர்டியா ஃப்ரண்ட் பா பின்னாடியா அப்போ இங்க கொஞ்சம் ஒரு லெந்த் இருக்கா இங்க ஒரு லெந்த் இருக்கா இத வந்து breadth ன்னு சொல்லுவாங்க ஓகேவா 3-dimensional ஆப்ஜெக்ட்ல இது length ன்னு சொல்லுவோம் இது height இங்க இருக்கு பாருங்க இங்க ஒரு மெஷர்மென்ட் இருக்கா இது வந்து breadth ஓகேவா இங்க நான் டிரா பண்றேன் இது நம்ம போர்டியா சைஸ் இப்படி இருக்குமா போர்டு இது நம்மளுடைய போர்டா இது வந்து இப்ப நாம வந்து இங்க வந்து எழுதிட்டு இருக்கோம் நம்ம இந்த ஃபிளாட் சர்ஃபேஸ்ல நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம் எழுதிட்டு இருக்கோமா ஓகேவா இது வந்து நான் என்ன சொன்னேன் லெந்த் இது ஹைட் ன்னு சொன்னனா இது என்ன சொன்னேன் ஹைட் ன்னு சொன்னேன் இங்க ஒன்னு இருக்கா இங்க ஒரு மெஷர்மென்ட் இருக்கா இததான் breadth ஓகேவா length height இதான் வந்து என்னது breadth ஓகேவா இப்போ இந்த ஆப்ஜெக்ட் வந்து எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் ஸ்பேஸ் வந்து ஆக்குபை பண்ணிருக்கு அப்படினு கண்டுபிடிக்கிறது வால்யூம் ஓகேவா இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம ஏரியா பார்த்தோமா ஏரியால வந்து ரெகுலர் ஷேப் இப்போ ரெகுலர் ஷேப் கொடுத்தா அதுக்கு எப்படி ஏரியா கண்டுபிடிக்கிறது இர்ரெகுலர் ஷேப் கொடுத்தா அதுக்கு எப்படி நம்ம ஏரியா கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தோம் இர்ரெகுலர் ஷேப் கண்டுபிடிக்கிறதுக்கு எந்த மெத்தட் நம்ம யூஸ் பண்றோம் graphical method யூஸ் பண்ணி we measure the area of an irregular objects the same thing இது நாம பண்ண போறோம் இப்போ ரெகுலர் ஆப்ஜெக்ட் இப்போ வால்யூம் என்னன்னு புரிஞ்சுதா ஒரு
ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணிருக்கு. இப்போ இந்த கோடு வந்து 3 டைமென்ஷனல் ஆப்ஜெக்ட்டா, இது எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணிருக்கு அப்படின்னு கால்குலேட் பண்றது தான் வால்யூம். ஓகேவா? இல்ல என்னென்ன ரெகுலர் இது வந்து எக்ஸாம்பிள் இருக்கு நான் சொல்றேன். அதுக்கு நான் இதை ரஃப் பண்ணிடுறேன். Students, everyone try to upload your graphical method. ஓகேவா? பிசிக்ஸ் வந்து படிக்கிறதோட இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் செய்யும்போது தான் நமக்கு அந்த சப்ஜெக்ட் மேல என்ன வரும், ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். ஓகேங்களா? அதனால யாரும் ஹெசிடேட் பண்ணாதீங்க. try to upload your answers. ஓகே, இங்க நான் எக்ஸாம்பிள்ஸ் எழுதுறேன். Here we see volume of cube. What is the formula for volume of cube? Is a cube. Okay, this is a shape, this is a formula. Okay, this is an example for regular objects. Okay, here I am going to give 6 examples. Cube. Okay, what is the formula for cube? Is a cube. Okay, இப்போ ஏரியால வந்து பாத்தீங்கன்னா அங்க ஸ்கொயர் பார்த்தோமா, ஸ்கொயரா இது ஸ்கொயர்ல a, this is side of a square. அப்போ அங்க a ஸ்கொயர் நம்ம படிச்சோமா, என்ன படிச்சோம், a ஸ்கொயர் side into side ன்னு படிச்சோமா. the same thing இங்க என்ன படிக்க போறோம்னா cube பத்தி படிக்க போறோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த சைட வந்து என்ன சொல்லுவாங்க, a அப்படினு சொல்லுவாங்க. the formula for cube is a cube. ஓகேவா? formula for cube is a cube. okay, இது வந்து pi r square h கோனுக்கு ஃபார்முலா. sphere 4/3 pi r cube. sphere க்கு ஃபார்முலா 4/3 pi r cube. hemisphere க்கு ஃபார்முலா 2/3 pi r cube. இங்க பாருங்க, sphere க்கு 4/3 pi r cube. sphere ல பாதி தான் என்ன சொன்ன, hemisphere. அதனால இந்த 4 ல பாதி, 4 ல பாதி எவ்வளவு, 2 அப்போ 2/3 pi r cube. அதே மாதிரி வால்யூம் ஆஃப் சிலிண்டருக்கு ஃபார்முலா pi r square h. ஓகேவா? இங்க பாருங்க, கோனுக்கும் சிலிண்டருக்கும் ஒரு சின்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு. இங்க பாருங்க, கோனுக்கு ஃபார்முலா வந்து 1/3 pi r square h, சிலிண்டருக்கு வந்து வெறும் pi r square h தான் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா இது ரெண்டுமே சேமா இருக்கு, ஆனா இங்க ஒரே ஒரு சின்ன ஒரு கான்ஸ்டன்ட் மட்டும் தான் சேஞ்ச் ஆகுது. ஓகேவா? பட் ஃபார்முலாஸ்லாம் சேமா தான் இருக்குது. ஏன் இப்படி வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, உங்ககிட்ட நான் ஒரு சிலிண்டர் கொடுத்தா அந்த ஒரு சிலிண்டர் வச்சு நீங்க எத்தனை கோன் பண்ணலாம், 3 கோன் பண்ணலாம். ஓகேங்களா? ஒரு சிலிண்டர் நான் உங்ககிட்ட கொடுத்தனா you can able to make 3 cones. அதான் இங்க பாருங்க, இத நான் டிரைவ் பண்ணி காட்டுறேன். volume of cylinder equal to volume of cone. கோனா, இப்போ நான் உங்ககிட்ட ஒரு சிலிண்டர் கொடுத்தா எத்தனை கோன் மேக் பண்ணலாம்னு சொன்னேன், 3 கோன் மேக் பண்ணலாம்னு சொன்னா. அப்போ 3 into volume of கோனா. இப்போ நமக்கு என்ன தெரியும்னா, வால்யூம் ஆஃப் சிலிண்டருக்கு வந்து ஃபார்முலா தெரியுமா? வால்யூம் ஆஃப் சிலிண்டருக்கு என்ன ஃபார்முலா, pi r square h equal to 3 into volume of கோனா. இப்போ நமக்கு வால்யூம் ஆஃப் கோனுடைய ஃபார்முலா தான் வேணுமா? அப்ப நாம என்ன பண்ணலாம், இந்த 3 இத பக்கம் கொண்டு வந்துடலாமா? இந்த பக்கம் கொண்டு வந்துட்டா 1/3 pi r square h equal to volume of cone. அப்போ நான் உங்ககிட்ட ஒரு சிலிண்டர் கொடுத்தா நீங்க அந்த ஒரு சிலிண்டர் யூஸ் பண்ணி எத்தனை கோன் பண்ணலாம், 3 கோன் பண்ணலாம். ஓகேங்களா? பாருங்க, ஃபார்முலா அதாவது கோனுக்கும் சிலிண்டருக்கும் ஒரே ஃபார்முலா தான், ஆனா கோன்ல 1/3 pi r square h எழுதுறோம். இது ஏன் நாம இங்க 1/3 போட்டோம்னு புரியுதா? ஏன்னா ஒரு சிலிண்டர் நான் உங்ககிட்ட கொடுத்தனா you can able to make 3 cones. ஓகேவா? அடுத்து
அடுத்து கியூபாய்டுக்கும் L into B into H னா ஃபார்முலா. ஓகேங்களா? now you understand. இது ஆக்சுவலா நீங்க வந்து இதெல்லாம் படிக்கணும். ஃபார்முலாஸ் வால்யூமோட ஃபார்முலாஸ் எப்படி ஏரியாவோட ஃபார்முலாஸ் நம்ம படிச்சோமா, படிச்சு ஒரு 2 to 3 ப்ராப்ளம் சால்வ் பண்ணோமா, அதே மாதிரி தான் find the volume of cube whose side is 3 centimeter. Okay, இது வந்து now we are going to see example for volume. Okay, here find the volume of the cube whose side is 3 centimeter. We know the volume of cube. Okay, what is the volume of cube formula? Volume of cube equal to a cube. Okay, volume of cube is a cube. Here what we given? என்ன கொடுத்திருக்காங்க? Side equal to, which is nothing but a equal to 3 centimeter. Now we solve the problem. Okay, இப்போ ஃபார்முலா நமக்கு தெரியுமா? Volume of cube is a cube. அப்போ volume of cube. ஓகேங்களா? இப்போ a cube அப்ப இது 3 we have to write 3 times. Okay, 3 into 3 into 3. இங்க a cube meaning என்னன்னா a into a not, it's a meaning for a cube, a into a. அப்போ here we have to write 3 times. Okay, now we multiply 3 into 3, 3 3s are 9, 9 into 3, 9 3s are 27 centimeter cube. ஏன் நான் centimeter cube பண்ணா? because the question is in centimeter. அப்போ இங்க ஒரு சென்டிமீட்டர் சென்டிமீட்டர் சென்டிமீட்டரா 3 சென்டிமீட்டர் 3 சென்டிமீட்டர் 3 சென்டிமீட்டர். இப்போ 3 எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்துருவோம். சென்டிமீட்டர் into சென்டிமீட்டர் into சென்டிமீட்டரா. here we have how many centimeters? 3 centimeters. அப்போ சென்டிமீட்டர் கியூப் எழுதலாமா? ஓகேவா? so answer is 27 centimeter cube. ஓகேவா? this is an example for how to solve the problem. Solve the problem for regular object cube. Okay, wow. Next we see another example. Find the volume of cylinder whose radius is 3 centimeter and height is 3 meter 7 meter. Okay, question. இப்போ now I draw the shape of the cylinder. Okay va, idan cylinder shape. This is a shape of the cylinder. Okay va, அவங்க என்ன கொடுத்திருக்காங்க? see the radius is 3 centimeter. அப்போ radius 3 centimeter, 3 meter. 3 meter. இப்போ height, இதான் height இது height எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 7 meter. now இதான் வந்து cylinder. ஓகேவா? அவங்க என்னென்ன மெஷர்மென்ட்ஸ் கொடுத்திருக்காங்க நம்ம மெஷர் பண்ணிட்டோம். now we have to write a formula. Volume of cylinder. What is the volume of cylinder? Volume of cylinder is pi r square h. Okay va, volume of cylinder is pi r square h. Okay va, so here we write the given. What is the given? There are two parameters given. One is a radius. What is the value of radius? Is 3 meter. Okay, what is the value of height? Height is 7 meter. Now we have to substitute in formula, then we identify the volume of cylinder. Okay, now we are going to substitute this value in formula. What is the value of pi? Is 22 divided by 7. Okay, wow. This is the value of pi. Now
Now we are going to calculate volume of cylinder. What is the value of pi? Pi is 22 divided by 7 into what is the value of r? Here we see r square. R square means what? We have to write value of radius into radius is 2 times. Okay va? Radius value is value 2 times நம்ம எழுதுறோம். ஓகேங்களா? இப்போ r square நம்ம எப்படி எழுதலாம்? r into r னு எழுதலாமா? அப்போ r square means அதோட வேல்யூ 2 டைம்ஸ் நம்ம ரைட் பண்ணனும். ஓகேங்களா? இப்போ r square, what is the value of radius r? This is an r, this is an h. Okay, value of r is 3 meter. அப்போ 3 into 3 ஏனா இங்க என்ன இருக்கு? r square இருக்கு. ஓகேங்களா? அடுத்து height, what is the value of height? 7 meter. ஓகேவா? இங்க நீங்க வந்து யூனிட் வந்து மென்ஷன் பண்ணுங்க. அப்பதான் நீங்க என்ன பண்ண மாட்டீங்க, யூனிட் வந்து தப்பா போட மாட்டீங்க. அதனால நான் என்ன பண்ணிருக்கேன், யூனிட் வந்து இங்கே எழுதி இருக்கேன். ஓகேவா? இப்போ கேன்சல் பண்ணலாமா? 22 divided by 7, 3 into 3 into 7. Now we can simplify. 7 7 one time, இங்க 7 one time. ரெண்டு 7 மே 7 டேபிள்ல கேன்சல் பண்ணியாச்சு. Now here there is a no space. அத இங்க எழுதுறேன். ரிமைனிங் என்ன இருக்கு? 22 into 3 into 3 இருக்கா? இந்த 7 இந்த 7 என்ன பண்ணியாச்சு? கேன்சல் பண்ணியாச்சு. ஓகேவா? இப்போ now you have to multiply 22 into 3. First 22 into 3 ஆ மல்டிப்ளை பண்ணலாமா? 66 into 3 ஆ 3 2s are 6, 3 2s are 6 ஆ. இப்போ இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்த ஆன்சரை ரிமைனிங் இருக்க நம்பருக்கு மல்டிப்ளை பண்ணிடலாமா? இப்போ 66 கூட 3 மல்டிப்ளை பண்ணிடலாமா? மல்டிப்ளை பண்ணுங்க. 6 3s are 18 ஆ. 6 3s are 18. Next 6 3s are 18. இங்க 1 இருக்கா? அப்போ 18 plus 1 19. அப்போ answer is 198 centimeter. Sorry, இங்க என்ன இருக்கு? யூனிட் மீட்டர்ல இருக்கா? அப்ப நீங்க என்ன மென்ஷன் பண்ணனும்? மீட்டர் கியூப் னு மென்ஷன் பண்ணனும். இந்த எக்ஸாம்பிள் பாருங்க, சென்டிமீட்டர் கொடுத்திருக்காங்க. क्वेश्चन பாருங்க, சென்டிமீட்டர்ல கொடுத்திருக்கானா? Here the question is in centimeter. So we are writing it as centimeter cube னு எழுதிருக்கோம். Next example பாருங்க, the parameters எப்படி கொடுத்திருக்காங்க? Value m மீட்டர்ல கொடுத்திருக்காங்க. So we are write unit as meter cube. ஓகேவா? இங்க மீட்டர் கொடுத்தா மீட்டர்ல நம்ம யூனிட் எழுதணும். சென்டிமீட்டர் கொடுத்தா சென்டிமீட்டர்ல யூனிட் வந்து மென்ஷன் பண்ணனும். ஓகேங்களா? This is an example for volume of how to find the volume of regular objects. ஓகேவா? regular objects க்கு என்ன இருக்கு? It has different shape and formula. ஓகேவா? So using that formula we can find the volume of the shape. What are the shape we given? ஓகேவா? Suppose they are given sphere means we know the formula of the sphere. What is the formula of the sphere? 4/3 pi r cube. Using that formula we can easily find the volume of regular objects. Okay, now next we see about how to measure the volume of irregular objects. Okay, before we going to measure the irregular object, next we see volume of liquids. How to find volume of liquids? Using the volume of liquids, how to measure the volume of irregular objects? First நான் வந்து volume of liquid பத்தி பார்த்தலாம். ஓகேங்களா? அத வச்சு எப்படி volume of irregular object யூஸ் அதோட வால்யூம் வந்து கண்டுபிடிக்கிறது அப்படினு பார்க்கலாம். ஓகேங்களா? First next we see about volume of liquids.